மக்களை இப்போ ஒரு குறும்படம் வந்திருக்கு. சாசனா பொய்க்கு மேலே பொய்யா வந்து சொல்லிட்டு சௌந்தர்யாட்ட வந்து எகுறுது. என்னை வந்து நீ எப்படி தப்புங்கலாம், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். என்னை வந்து எப்படி நீங்கள் வந்து தப்புங்கலாம், நீங்கள் வந்து உள்ளே போங்க, அடுத்தோட போவீங்கல்ல, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசிட்டு அது பார்த்தீங்கன்னா பல பொய்களை வந்து சொல்லுது. இந்த மாதிரி ஜாம் நான் தானே எடுக்கணும், நான் எடுக்கக்குள்ள என்னை கேட்காமலே வந்து அன்சிதா வந்து எடுத்துருச்சு. அதே மாதிரி சக்கரை நான் தானே எடுக்கணும், என்னை கேட்காமலே வந்து அன்சிதா எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாட்ட வந்து ரொம்ப சீனாக போட்டு அப்படின்னு அவன் மட்டுமா தப்பு ஒன்று, அன்சிதா தானே தப்பு, நாங்கள் என்னை மட்டும் தப்புனா நான் என்ன போடுவேன் அப்படின்னு சொல்லி ஓவராக பேசல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சௌந்தர்யாவை பிடிக்காத சில யூடியூப் சேனலை வச்சு நடத்துகிறாங்க. அவங்க எல்லாம் எனக்கு வந்து சாச்சனாவை பிடிக்காது, ஆனால் இந்த விஷயத்தில் சௌந்தர்யா எப்படி சாச்சனா மட்டும் கேட்கலாம், முடிஞ்சா அவங்கள வந்து அன்சிதா வந்து கேட்க சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து பேசினாங்க. ஆனால் சாச்சனாவோட மோத்திரையை வந்து சௌந்தர்யா கிழிச்சு தொங்க விட்டாங்க. அதுக்கான குறும்படம் வந்துருச்சு மக்களே. அதாவது உள்ளே போய் அன்சிதா தெளிவாக கேட்குறாங்க, உப்பு எடுக்கணும், உப்பு எடுத்தியான்னு கேட்குறாங்க, எடுக்கலை அப்படின்னு சொல்லி சாச்சனா சொல்லுது. சக்கரை எடுத்தியான்னு கேட்குறாங்க, எடுக்கலைங்குது. அப்போ கேட்டுட்டு தான் அன்சிதா என்ன பண்ணுது, சாச்சனாவோட கேட்டு தான் அன்சிதா வந்து சக்கரை எடுத்து வைக்கிது. சாச்சனாட்ட சொல்லிட்டு தான் அன்சிதா பண்ணுது. அப்போ இங்கே வந்துட்டு என்ன இந்த மாதிரி நான் தானே சக்கரை எடுக்கிறேன்னு சொன்னேன், எதுக்கு அன்சிதா எடுக்கிறாங்க, உன்ட்ட கேட்டு தானே எடுத்தாங்க அப்படிங்கிறது வந்துருச்சா. அதே மாதிரி 6 ஜாம் பாட்டில் வந்து எடுத்திருக்காங்க மொத்தம். இதில் கேட்டு தான் சாச்சா நீ வந்து எடுக்கலையில ஜாம் பாட்டில் அப்படின்னு கேட்டு தான் அன்சிதா 2, அதே மாதிரி ஜாக்லின் 2, இது 3 எடுத்திருக்காங்க. அதான் சௌந்தர்யா கேட்குறாங்க, எதுக்கு 6 பாட்டில் எடுத்த அப்படிங்கும்போது, இல்லை நான் மட்டும் 1 பாட்டில் தான் எடுத்தேன், ஒரு 2 பாட்டில் எடுத்தாங்க அது எனக்கு தெரியும், அப்போ நான் 1 பாட்டில் சேர்த்து எடுத்தேன் அப்படிங்குது. அதுக்கு தான் செருப்படி கேள்வி வந்து அது அன்சிதா கேட்டுச்சு. அதான் ஆல்ரெடி நான் 2 எடுத்தேன்ல, உனக்கு தான் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நீ எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பதில் இல்லாமல் தான் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னை மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க, அன்சிதா கேட்கல அப்படின்னு சொல்லி ப்ரேம் பண்ணுது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பில் சரியா, அதில் இவங்க கணக்கு வந்து 11,000 ரூபா, எவ்வளோ மீதி இருக்குது 1040 ரூபா. இப்போ எல்லா யூடியூபருமே இதை வந்து சொல்ல மாட்டான், நான் மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு எதிராக இருக்கனால சொல்ல மாட்டேன். அதாவது 25% எக்ஸ்ட்ரா போச்சுன்னா 250 ரூபா கழிச்சிரும், 500 ரூபா எக்ஸ்ட்ரா போச்சுன்னா 50% கழிச்சிருவோம், 1000 ரூபா மேலே போச்சு அப்படின்னா மொத்தமாக கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதான் கணக்கு. இப்போ அந்த ஒரே ஒரு ஜாம் பாட்டில் வந்து குறைச்சிருந்தாங்க அப்படின்னா 40 ஜாம் பாட்டில் எவ்வளோ 100 ரூபா வரும். அப்படி பார்க்கும்போது 940 ரூபாய் வந்துருக்கும். அப்போ 500 ரூபாய்க்குள்ளே தானே வரும், 1000 ரூபாய்க்கு மேலே போதான் 100% போகும். அப்போ 50 வந்திருக்கும்ல, 50% வந்திருக்கும் பார்த்தீங்களா. ஒட்டு மொத்தமாக வந்து இந்த டாஸ்கே காலி பண்ணி விட்டது எல்லாமே இந்த சாச்சனா அப்படிங்கிற குடிசாத்தான் தான். ஆல்ரெடி அன்சிதா 2 பாட்டில் ஜாம் எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு நீ எதுக்கு ஒன்று எடுக்கிறங்கிறது அந்த கேள்வி. அப்போ இந்த கேள்வி வந்து கேட்காம வளைச்சு சௌந்தர்யா வந்து தப்பு சொல்லிட்டாங்களே, உடனே நம்ம வந்து அப்படியே சாச்சனாவுக்கு ஆதரவுகளை தெரிவிச்சிடணுமே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல யூடியூப்பில் உட்காந்து உருட்டுன்னு உருட்டிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சாச்சனா அப்படிங்கிற ஒரு நடிப்பு வேற போட்டுச்சு, அதில் போட்டு தான் இது பண்ணுவீங்களா, அவங்கள கேட்க மாட்டீங்களாங்க அப்படின்னு சொல்லி ஓ மேலே தான் தப்பு இருக்குது. அதான் போட்டா நீ ஜாமை எடுத்துக்கொண்டு போய் ஸ்கூல் பேக்கில் வச்சு திங்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதுக்கு வந்து கோவங்கள் வருது. சௌந்தர்யா ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா போதும், இங்கே வெளியே உட்காந்துட்டு ஒரு குரூப் வந்து எவனுக்காக இருந்தால் சப்போர்ட் பண்ணி செம்படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி தான் போன வாரம் முழுக்க ரணவுக்கு வந்து செம்படிச்சாங்க. கடைசியாக ரணவு அப்படிங்கிற ஒரு எச்சக்கலையாக இருக்கான வெளியே வந்துருச்சு. இப்போ அடுத்து சாச்சனாவுக்கு வந்து செம்படிக்கிறாங்க. இதுக்குடா இந்த வேலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஒருத்தருடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.